காலில் வந்துட்டு வரலாம். உங்கள் மனைவியை காணலையே? அதானே பார்த்தேன். கல்யாணம் மாணவரே சௌக்கியமா? இவன் சம்மதத்தோட கோயிலுக்கு வந்தாலும் நீ கட்டாயப்படுத்தி கூட்டு வந்திருக்கியா? ரொம்ப கேட்டுக்காரன்ப்பா. சாமி சாத்தானா நீ நம்பியா போக்கிருப்பே? நான் என்னத்துக்கு ஏன் நம்பணும்? எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. எனக்கு வாழ தெரியும். சும்மா கிடந்து எங்களை மூட நம்பிக்கையில் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு இவன் உள்ளத்தில் இருக்கு. என்னடா அப்படி தானே? காலில் வந்துட்டு வா. உன் ரகசியத்தை எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கா, நீ கேவலப்பட்டுருவ இந்த இடத்துல. கிக்கிடி புக்கிடி. என்னென்ன வேணும்? பெரிய பையன் தண்ணியில் போய் ஆச்சுன்னு சொல்லிட்டு 3 மாதம் முன்னால் வந்து சொன்னேன். நீங்கள் வர வச்சிடலாம் வருவான்னு சொன்னீங்க. 6 மாதம் போய் சொன்னேன். போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்து சர்டிஃபிகேட் வாங்கி போன்னு சொல்கிறாங்க. உயிரோடு இருக்கிறவங்க எப்படி சர்டிஃபிகேட் வாங்கணும்? காவல் நிலையம் என்ன சொல்லுது? காவல் நிலையம் நாங்கள் தேடி பார்த்தோம், எங்களுக்கு கிடைக்கல. அவங்க டைம் ஆகி போச்சு. அவங்க டைம் முடிஞ்சிருச்சு. 6 மாதம். அக்டோபர் 11ஆம் தேதி வந்து நேற்றோட 6 மாதம் முடிஞ்சு போச்சு. 3 மாதத்துக்கு முன்னே ஜனவரி 3ஆம் தேதி நாங்கள் வந்துடுவோம் சொன்னாங்க. அவன் எங்கே இருக்கிறான்னு நீங்கள் சொன்னீங்க. அவன் ஆந்திரா பார்டர் இருக்கிறான். இது வரைக்கும் எங்களுக்கு எந்த தகவலும் கிடைக்கல. அந்த தகவலுக்கு உங்களுக்கு விளக்கம் வேணும், அவ்வளோதானே விஷயம். கால் வந்துட்டு உன் மனத்தில் உங்கள் அண்ணன் உயிரோடு இல்லைன்னு உனக்கு தோணுது, சரிண்ணா? அதனால் இதை எப்படி ஜீரணிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் தெரியாமல் நீ இருக்க. இதானடா உண்மை. வாங்க பக்கத்தில். அவன் உயிரை பற்றி எதுவும் கேட்க வேண்டாம். இன்னும் ஒரு 9 நாள் கழித்து என்னை வந்து பாருங்கள். 9 நாள் கழித்து யாராவது ஒருத்தர் வாங்க, சரியா? பக்கத்தில் வாக்கா. இந்தா ஜெயிச்சிட்ட. என்னடா படிக்க தம்பி? இந்தா வெற்றியான வெளிநாடு சென்று வெற்றி அடைவான். 9 நாள் கழித்து என்னை வந்து பாருங்க. சரி போயிட்டான். கர்பசாமிக்கு கிருஷ்ணகிரி அண்ணன் வாங்க. 9 நாள் கழித்து அந்த முடிவு எடுப்போம். வேண்டாம், மெல்ல ஏந்திங்க. ஐயா முன்னால் இருக்கட்டும், இருக்கட்டும், சாமிகிட்ட இருக்கட்டும். இன்னும் ஒரு முறை காலில் வந்துட்டு வாங்க. உத்தரவு இல்லை. உன் பிள்ளைக்கு கல்யாணத்தை நான் தடுதலாமல் நடத்தி வச்சா போதுங்களாப்பா? அவன் மனதார சம்மதிப்பாள். அதை முடிக்கலாம். அவன் மனத்தை நான் அதில் ஈடுபடுத்தி தரேன். சொல்ல மாட்டான். தைரியமாக இருக்கலாம். ஜெயிக்க வச்சு தரேன். தூத்துக்குடி கர்பசாமி என் பிள்ளைகளை பிரிஞ்சு இருக்குன்னு கேட்டு வந்தவங்க யாருப்பா அது? வாங்க. தென்னை மரமா நிற்கிறீங்க? கால் வந்துட்டு வாங்க. ஏன் இவனை வச்சு விளையாடுறீங்க நீங்கள் அடிக்கடி? யார் இவங்க? ஓகே ஓகே, உட்காரலாம். வாங்க உட்காரலாம். எந்த இடம் தூத்துக்குள்ள? பக்கத்தில் வாங்க. ரோட்டுக்கு இடது பக்கத்தில் சர்ச் இருக்கா? ஆமாம். உன்னுடைய வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். உன் பிள்ளைகள் அவ்வாறு இவ்வாறாக பிரிஞ்சு திசைக்கு ஒரு பக்கமாக வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கு. அதனால் அந்த மனநிலைகள் செயற்கையாக மாறிச்சா அல்லது இயல்பாக மாற்றப்பட்டிருக்கா, வேறு எதுவும் கோளாறுல நடந்திருக்காங்கிற ஒரு மனக்குறை உங்கள் உள்ளத்தில் இருக்குது. இருக்கா இல்லையா? அவங்கள ஒன்று சேர்த்து வச்சா போதுமா? காலில் வந்துட்டு வாங்க. வெண்ணி விடுறா. இன்னும் 3 முறை என்னைய பார்க்க வாப்பா.
காப்பாற்றி தரேன், பிள்ளைகளை சேர்த்து வைக்க. இந்தா. அவங்களுக்கு தான் நிம்மதி இல்லை. அது எனக்கு தெரியாது. வாங்க, தான் வந்து நான் காப்பாற்றி தரேன், போயிட்டு வாங்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு ஏய், அவங்கள்ட்ட என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க? நீ ஏன் தூக்குடி விழாவரம்? எல்லாரும் என்னைய கூப்பிடுங்க கூப்பிடுங்க, நான் விடிய விடிய சொன்னாலும் தீராது. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் எந்திரம் டேப் இருக்காடா, சாமி சொல்லணுமா முதல்ல, அதெல்லாம் விஷயம். அதுக்கு நீங்கள் என்னை கேட்கறதுக்காவது இடம் கொடுக்குறீங்களா? அந்த குரல் எனக்கு கேட்கணுமே, அதுக்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்களா? உங்கள் சத்தத்தையும் கேட்கணும், சாமி சொல்கிற வார்த்தையும் கேட்கணும், என் உள்ளத்தையும் பார்க்கணும், வந்திருக்கிறவன் முகத்தை பார்க்கணும், அவன் உள்ளத்தை பார்க்கணும். இத்தனை வேலைகளையும் நான் ஒரே நேரத்தில் செய்யணும். யாராவது புரியுதுங்களா? இன்னொருத்தனை கால் வந்துட்டாப்பா. போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவன் யாரடா? என்னப்பா, ஏன்ப்பா இவ்வளோ போராட்டம் போராடுத? அவள் இல்லாட்ட என்ன இப்போ உனக்கு வாழ முடியாதா? ஒன்றையவே வேண்டாம்ட்டான், எதுக்கு நீ அவளை தேடுது? எப்படி என்னைக்கு ஒரு பொம்பளை நம்மளை வேண்டாம்னு சொல்லிட்டாலும் அவளை தூர ஒதுக்குறவன் தான்டா ஆம்பளை. அவன் மாற்றிட்டான், ஏன் இவன் மாறலை? கால் வந்துட்டு வா, எடப்பாடியை தேடி கொண்டு வரேன். இப்படி ஒரு பெரிய தத்துவத்தையே நம்ம சொல்லுதோம், கேட்டால் தானே ஆச்சு. வா, கண்ணை மூடி உட்காரு, மனக்குழப்பம் இல்லாமல் என்னையை மட்டும் நினை. கண்ணை முடிக்காப்பா. அவன் டெய்லி சந்திக்கிறான், அதில் தான் இவளுடைய மன அலைகள் மாறுது. ஆமாம், இந்த உனக்கு உடல்நிலைகளை முதல்ல காப்பாற்றி தரேன், அவன் மனசையும் மாற்றி தரேன். இந்த கனியை சாப்பிட்டு மேலாம் தேய்ச்சி குடி, அந்த நோய் தீர்ந்துடும். யாராலும் உனக்கு ஒன்றும் நடக்காது, வெற்றியாக்கி தரேன். கர்மசாமிக்கு அதாவது அந்த காலத்தில் சித்தர்கள்லாம் உங்களை விட்டு எதுக்கு ஓடி ஒளிஞ்சாங்கன்னு தெரியுதா? உங்கள் நச்சு தாங்க முடியாமல் தான் ஒளிஞ்சிருக்கான். உண்மையா இல்லையா? வா வாப்பா. 2 விதமான கேள்விகளை மனதில் வைத்து இதய துடிப்பு நின்று விடுமோங்கிற பயத்தில் என்னை பார்க்க வந்திருக்க. அழாமல் உட்காந்தா என்கிட்ட கேட்டு போய், இல்லைன்னா ஒரு இடத்துல உட்காந்து அழுதுட்டு என்னை பார்க்கவா? எது முடிவெடுக்க? காலில் வந்துட்டு வா. சாமி பின்னாடி இருக்கவங்க தயவு செஞ்சு கீழே உட்காருங்க. உட்காருங்க 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 உட்காருங்க. வாப்பா, உன் பொம்பளை பிள்ளை வாழ்க்கை பிரிவான நிலையில் மாட்டி தவிக்குது. அதை நான் சேர்த்து செம்பாக்க ஆக்கி தந்த போதும்லாம். ஒன்று, ஒரு வீடு இடம் சம்பந்தமான விஷயத்தில் ஒரு மாபெரும் குழப்பமும் சிக்கலும் நடந்துக்கிட்டு இருக்கு, அதையும் தெளிவாக்கி தந்தா போதும்லாம். காலில் வந்துட்டு வா. இந்தா, இந்தா, உனக்கு தொழில் அமைஞ்சிரும், உன் பிள்ளையவும் ஒன்றா சேர்த்து வச்சு வாழ வச்சு தாரேன். சந்தோஷமாக இருப்பா, போயிட்டு வா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு புதுக்கோட்டை தூத்துக்குடிலாம் கால் அனுப்பிட்டு வரலாம். அப்படி தலையெல்லாம் வலிக்கிறேன், தாங்க முடியல. உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன் வீட்டுக்காரனுக்கு இப்போ என் பொண்டாட்டி வேணுங்கிற எண்ணத்தை நான் உருவாக்கிட்டேன். ஆனால் பிள்ளைகளை இந்த பக்கம் திரும்பாமல் இருக்கிறதுக்கு காரணம் அவனுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. இந்த பிள்ளைகளை எப்படியாவது வளர்க்கறதுக்கு அவளை கொண்டு வந்து வச்சுக்கிடுவோம், நம்ம வேறு வழியில் கொஞ்சம் சந்தோஷத்தை அடைஞ்சிக்கிடுவோம் அப்படிங்கிற எண்ணம் அவன் உள்ளத்தில் இருக்குது. நீ அதை பற்றி கவலைப்படாத. நீ முதல்ல ஒன்று அங்கே கொண்டு சேர்க்குறேன், மெல்ல மெல்ல அவனை பக்குவப்படுத்தி உன் கையில் ஒப்படைக்கிறேன். கால்ன்ட்டு உண்மையை சொல்லணும்லப்பா, சரியா? 62 லட்சத்துக்கு உன் இடம் விலையாகும்னு சொன்னேன். எவ்வளோ அட்வான்ஸ் வாங்கியிருக்க? அளவுக்கு வாங்கியிருக்க. இந்தாம்மா, வீட்டுக்காரனை சேர்த்து வைக்கிறேன், சந்தோஷமாக உன்னை வாழ வைக்கிறேன். இந்த உன் கடனை தீர்த்து வைக்கணும்ல,
இதை கடன் போக மீதி எவ்வளோ இருக்கும்? 7 லட்சம். இந்த அதை வச்சு வளர்த்து தரேன், பெருமையாக இருந்துட்டாங்க. அதே புதுக்கோட்டை எல்லை என் ஏன் பாயுதீங்க? உங்களை சொன்ன உங்கள் பிரச்சனையை சொன்னா இந்த அவதாரம் தான் மனிதனுக்கு ரொம்ப தப்பு சார். முதல்ல என் குழந்தை உலகத்து மக்களை போல் நல்ல வாழுமா வாழாதா அப்படின்னு ஒருத்தி கேட்டு வந்திருக்கான். எவ்வளோ பெரிய விஷயத்தை கேட்டு வந்திருக்கா? நீ டக்குன்னு புரிஞ்சு வரையிற உள்ள கீழே விட்டுரு, கீழே விடு, நீ போ, நீ பயிரு, பயிரு. அவனை சுயநிலைக்கு கொண்டு வரதுக்கு தான் உன்னை அங்கே போக சொல்லுதேன். இங்கே வந்து விட்டு போ. ஒன்று உட்காருடா, தாத்தாட்ட உட்காரு. உட்காந்துக்கா, போ. கழிச்சு வரணும். கர்மதாமிக்கு அம்மா பராசக்தி ஸ்ரீசக்கர நாயகி ஆதி சங்கராச்சாரியார் அவர்கள் ஸ்ரீசக்கரத்தை ஸ்தாபித்து அன்னை காமாட்சியை பிரசன்னம் பண்ணிய இடம் எந்த ஊருப்பா? காஞ்சிபுரத்து காமாட்சி. காஞ்சிபுரம். ஆமாம், புதுக்கோட்டையெல்லாம் போய் உட்காருங்க. கஞ்சி காமாட்சி உனை காணும் திருக்காட்சி. சிவா, ஒரு பாட்டு சத்தம் கேக்கு. திருமணமாம் திருமணமாம் தெருவெங்கும் ஊர்வலமாம், ஊர்வலத்தின் நடுவினிலே ஒரு தீ வருவாளாம். கல்யாணம் முடிச்சிட வேண்டியதானே? என்னம்மா, நல்ல வரனா கொண்டு தந்தா போதும்ல. வைகாசி 30க்குள்ள நல்ல ஜாதகம் வந்துடும். கல்யாணத்தை நிர்ணயம் பண்ணி ஐஸ்வர்யமாக இருப்போம். ஆம்பளை பையன் பிறப்பான். ஏகாம்பரன் அப்படி பேர் வைக்கிறேன். என்ன பேர்? கால் வந்துட்டுவான். வர்றான். அடுத்து சிவகங்கை. இங்க தள்ளி வாக்கா, நீ மலை போல அங்க போய் இருக்க. ஒரு சொத்தை தேடி தந்துருந்தேன், வெற்றி ஆக்கிடுவேன். புண்ணியமாய் இருப்பாய், ஆனந்தமும் பெறுவாய். வாழ். சிவகங்கை தலைவன் தலைவி. சிவகங்கை தலைவன் தலைவி. அடுத்த உத்தரவு மானாமதுரை. நீங்க தானா? கால் வந்துட்டு வா. அதான் குறைய சாப்பிடணுங்கிறது. சரி இருக்கு. எப்போ அவங்க ஊருக்குள்ளே போனேன், சங்கிலி கருப்பசாமின்னு ஒரு சாமி வராரு. அவர் இருக்காராங்க. கருப்பசாமி. காளியாத்தா எங்கே இருக்கா? சரி, உங்களுக்கு இப்போ ஒரு குழந்தை வேணும், ஆனால் பொம்பளை பிள்ளை தான் தருவேன். வருத்தப்பட மாட்டேனே. காலில் வந்துட்டு வாங்க. வாங்க என் செல்ல மக்களே. கருப்பசாமிக்கு வா. ஆடியில கூழ் ஊற்றி ஆனந்தமாக என் தங்கையை வழிபட்ட பிறகு ஒரு ஜனனமாகும். அவளுக்கு பேர் ஆதிலட்சுமி. சிறந்த செல்வமும் ஐஸ்வர்யமும் பெற்று என்னாலும் உயர்ந்து சிறந்து இருப்பீர்களப்பா. வாழ்க. ஆடியில கூழ் ஊற்றி கும்பிட்ட பிறகு வரும். கோம்பை. கோம்பை சிவகங்கை மாறலாம். கோங்கை. கோம்பை. பாலக்கோம்பையா? என்ன கோம்பை? தேனி பக்கத்தில் கோம்பை. தேனி பக்கத்தில் கோம்பை. கல்யாண சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? நீ என்னென்ன கேட்டு வந்திருக்க? யாருக்கு? கால் வந்துட்டு வா. தம்பினா உன் தம்பியா உன் மகனா?
உன் தம்பிக்கு நான் சொல்லலை, உட்காரு. நான் பெற்ற மகனுக்கு கல்யாணம் நடக்கணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? கால் வந்து வரலாம். அந்த காலத்திலே சொல்லு, என்ன கீழே உட்காருங்களேன், எல்லாருக்கும் தெரியணும்ல. அந்த காலத்திலே சொல்லுவான் போன நிறுத்துன்னு. மனதை என்னைக்கும் ஒருத்தைய லவ் பண்ணிட்டான்னா அங்கேருந்து அந்த மனதை பிரித்தெடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பராசக்தி அடாடாடாடாடாடா எப்படி சத்தம் கேட்கும்? 100 பேர் சத்தத்தை ஒருத்தன் சத்தத்தில் அணக்க முடியுமா என்ன? மனதை ஒரு பெண்ணோட கொண்டு போய் வச்சிட்டோம்னு சொன்னால் அதை பிரித்தெடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் பழக்கத்தில் அடக்கம் வேணும், பழகிறதுல தெளிவு வேணும்னு சொல்லுவாங்க. உன் மகன் உள்ளத்தை பார்த்தேன், அந்த பொண்ணு தான் வேணும்னு நிற்கிறான். அதனால் அதை நம்ம ஒரு போட்டிக்கு வீம்புக்குனாலும் இந்த கல்யாணத்தை முடிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் உன் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. அவனை விட நம்ம குடும்பத்தில் தரம் குறையிற. முதல்ல தாரம்னு சொன்னான், 2ஆம் தான் தரலங்கான். எப்படியாவது கருப்பசாமியை வச்சு இந்த சம்பந்தத்தை எடுத்துடணும் அப்படி முடிவு எடுத்து வந்திருக்கியான். கால் வந்துட்டு வா. பார்த்தியா நீ செய்வியாடா? பருவம் தப்பிடுதுன்னா நான் செஞ்சிருவேன். வா, அவனுடைய மனசு மாறும், அந்த கல்யாணம் நடக்கும். அந்த பெண்ணுடைய உள்ளத்தில் உன் குடும்பத்துக்கு வரக்கூடிய உள்ளம் இருக்கிறது. ஜெயிச்சு தாரேன், வெற்றி ஆகி தாரேன். வாமா, நேரம் ஆகுதுமா. இந்தா அதே கோம்பை எல்லை என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நல்லாக்கித்தான்னு கேட்டு வந்தவங்க. யார் அது உன் பிள்ளை? என்னடா தம்பி, இவன் உன் பையனை? அப்படியா? கல்யாணம் முடிச்சிட்டியாடா? கல்யாணம் முடிச்சிட்டானே? ஃபைனான்ஸில் வேலை பார்க்குறவன் யாருடா? எங்கே இருக்காவன்? எங்கிருந்து சொந்தம் வந்தது, எங்கிருந்து நஞ்சு வந்தது, அங்கிருந்து ஆட்டுகின்றவன். இன்னொரு தரம் காலம் சொல்லலாம். தினமாடுகின்ற நாடகம் இது, ஆந்திரா யாருக்காக? என்னப்பா வேணும்? கொஞ்சம் தண்ணி அடிச்சுட்டு இருக்கேன். கொஞ்சம் தான் அடிக்கணும். வியாபாரம் பண்ண மாட்டேங்கிறேன். அப்படியா? அது ஒன்று வேணாம். தம்பி உட்கார். ஒரு ஃபுல் அடிப்பியா ஒரு நாளைக்கு? ஆஃப் அடிப்பியா? குவார்டர் அடி. குவார்டர் அடித்தாலும் மதி மயங்க தான் போகுது, ஒரு புல் அடித்தாலும் மயங்க தான் போகுது. வீட்டில் பொண்டாட்டி எவ்வளோ ரூபா கொடுக்க? வியாபாரம் தான் பார்க்க. என்ன வியாபாரம்? குவார்டர் வியாபாரமா? கால் வந்துட்டு வா. வாடா, இந்தா. இன்னையிலேருந்து குடிக்கும்போது உனக்கு வாமிட்டு வரும். குடி, சாரை குடி, சாராயத்தை குடிக்காத. கனியை குடி, பிராந்தியை குடிக்காத. பாலை குடி, கஞ்ச குடி. உண்மையாரு வெற்றி அடைவாய். இந்தாப்பா, கடன் இல்லாமல் காப்பாற்றுறேன், குடும்ப வரவு செலவை நல்லா வாழ வைக்கிறேன். அவன் புழிஞ்சு எடுக்கானே. அதே கோம்பை ஆந்திராவில் தொடர்புள்ள மகன். எடுதந்தானடி தில்லையிலே அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே தங்களும் ஆட. பையன் வேலை பார்க்குற இடம் நல்ல இடம் தான்ப்பா. அவன் நல்லா தப்பிச்சு தெளிவாக வந்துடுவான்.
ஆனால் கல்யாணம் அங்கே உள்ள பொண்ணவே கல்யாணம் முடிக்கணுங்கிற ஒரு விதி அமைஞ்சிருக்கு. புரியுதா? அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அப்படி நடக்கக்கூடாது. இன்னும் 1.5 வருஷத்துக்கு தம்பி அங்கே இருப்பான், தமிழ்நாட்டுக்குள்ளே மீண்டு வந்து இங்கே வேலையை பார்ப்பான். 1.5 வருஷத்துக்கு அங்கே பிறகு இருந்தால் ஒரு பிள்ளையோடு அங்கே வருவான். ஐயா யோசனை எப்படி? அப்போ கால் வந்துட்டு வாங்க போ. ஆமாம், உண்மையை சொல்லிடணும்லப்பா. நான் அன்னைக்கு சொன்னோம்னு நான் தப்பிக்கணும்ல. அப்படின்னா என்ன வரேன் வடாங்க. இந்தா வேற என்னப்பா வேணும்? இந்தாங்க, அதை வாங்கி தந்துடுறேன். பிரச்சனை இல்லாமல் நடக்கும். போய்ட்டோம், கிடைச்சாச்சு. இப்போ முடியாதாத்தா? 90 நாள் கழிச்சு செய்வோம். 300 நாள் ஆகட்டும், 90 நாள் ஆகட்டும், 3 மாதம் ஆகட்டும். கருமசாமிக்கு காரைக்குடி உன்னுடைய கட்டுமனைகளை போய் பார்த்தேன். இவா காட்டுற அத்தனை ஐடியாக்களுமே நல்ல அறிவுடையதாகவும் தெளிவுடையதாகவுமே இருக்கும். அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் இவ சரி பகுதியாக எடுத்து உனக்கே வழிகாட்டியாக இறைவன் இவளுக்கு துணைவியை உனக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கான். ஆனால் ஒரே ஒரு விஷயம், இப்போ உங்களுக்கு ஒரு வாரிசு கொடுக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். உங்கள் எண்ணம் எப்படி? என்னம்மா இப்படி சொல்கிறீங்க? ஆனால் உங்களுக்கு அப்படி ஒரு நிலை இருக்குன்னு சொல்லுத. வேற என்ன வேணும் உங்களுக்கு? கால் வந்துட்டு வா. அவன் பேர் என்ன? பிரகதீஸ்வரனா? என்ன பேர்? வாப்பா. இந்த பிறவியில் உங்களுக்கு 4 பிள்ளைகளுக்கு பாக்கிய உள்ள மக்கள். நீங்கள் தடை செய்தது பிழை என்று சொல்லலாம், ஆனால் சட்டத்துக்கு அது சரிதான். அந்த உன் மகனுடைய வாழ்க்கையை நல்லாக்கி தொழிலை உயர்த்தி தாரேன். வேற என்னடா வேணும்? இந்தா அந்த இழந்த பணங்கள் வந்து சேரும். உன் பிள்ளை அரசு உத்தியோகத்துக்கு போவான். போயிட்டு வாங்க. கருமசாமிக்கு கேரளத்தில் மாவேலிக்கரா, கேரளத்தில் மாவேலிக்கரா. தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, இந்த ஊர் என்ன ஞான பெண்ணே, வாழ்வின் கதை என்ன, நீ வந்த நிலை என்ன. அதனால தமிழ் அறியும் கேட்டோ அப்படின்னே. நீ பிறந்த ஊர் எந்த ஊருமா? மாவேலிக்கரையில் யார் இருக்கா? அந்த மகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? அவன் வாழ்க்கையை கணவன் மனைவியாக சேர்த்து வச்சா போதுமா? கால் வந்துட்டு வா. அதோட அவனுக்கு ஆரியமில் ஒன்றும் பறையுது இல்லை கேட்டோ. அவன் மனநிலைகள் இப்படி மாறுவதற்கு என்ன காரணம்? அது தெரியணுமா வேண்டாமா? ஒருவேளை மருமகனுடைய மனதும் ஒழுக்கமும் தவறாக இருந்து இவள் விருப்ப குறைவாக இருப்பாளா, அல்லது இவன் மனத்துக்குள்ள வேறு எதுவும் கற்பனைகளை வைத்து அவனை வெறுத்து ஒதுக்குகிறாளா என்பதை நீ ஆராய்ந்தது உண்டா? என்ன நடந்துச்சு சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்களா? வருத்தப்பட மாட்டீங்க. அவனோடு வாழ்வதில் அவனுக்கு இஷ்டமில்லை, அவளுக்கு இஷ்டமில்லை. அவன் மனதுக்குள்ளே இன்னொரு நட்பை உள் மனதுக்குள் வைத்திருக்கிறாள். இதையெல்லாம் வெளியே கேட்காம நீங்க முடிச்சு வச்சதுனால வந்த வினைதான் இந்த துன்ப மகனே. கால் வந்துடுவா. எண்ணங்களாலே பாலங்கள் அமைத்து இரவும் பகலும் நடக்கவா, இத்தனை காலமும் இருந்ததை எண்ணி இருகை கொண்டு வணங்கவா. அவன் மனத்தை அவன்கிட்ட பிரிக்க முடியல. புரியுதா? கண்ணை முடிக்காங்க. இப்போ என்னடா செய்யணும் உனக்கு? ஒரே வார்த்தையில் சொல்ல பார்ப்போம். சரி, உனக்கு கண்ணை முடிக்காங்க.
இந்தா இந்த கனியை வச்சு பூஜித்துக்கொள். உன் பிள்ளையினுடைய மனசு மாறும். அவளை டிஸ்டர்ப் பண்ணவனுடைய எண்ணங்கள் அழிந்து விடும். அவன் பிரிஞ்சு போயிடுவான், புருஷனோட சேருவான். நல்லா இந்தா புண்ணியமாக்கி தரேன், வெற்றியாக்கி தரேன். அடுத்து வரும் பொழுது இன்னும் கொஞ்சம் அங்கே தள்ளி இருக்கணும். நல்லா இருப்பா உடனே ஆங்க. கர்மசாமிக்கு திருநெல்வேலி கணவன் மனைவி. தலைவன் எங்க? தலைவனை வர சொல்லுமா. எங்க வரலையே? கால் வந்துட்டு வரலாம். ஆமாம் ஆமாம், வேட்டி நல்லா கட்டிக்கானே. என்ன கட்டிக்கலாம் மைண்டு சொல்லி கொடுத்துருவாங்க. உன் வீட்டுக்குள்ளே சிவபெருமானுடைய ஆசீர்வாதம் நிறைய இருக்குப்பா. நீ நடத்தக்கூடிய தொழிலை நான் உயர்த்தி தந்துடுறேன். உன் பிள்ளையினுடைய வாழ்க்கைக்கு ஒரு புதுமையான நல்ல நிலைகள் உருவாகி இப்போ வரன் கூடக்கூடிய ஒரு பாக்கியம் கிடச்சிக்கிட்டு இருக்கு. இந்த வைகாசிக்குள்ளே உங்களுக்கு மங்களகரமான காரியத்தை நடத்தந்தா போதுங்களா? வேறு என்ன வேணும்? கண்ணை முடிக்காங்க. நான் தரக்கூடிய உபதியை 4 எல்லைகளில் கொண்டு போய் வை. நீங்கள் நினைக்கிறது மாதிரி அங்கே தகடும் இல்லை, செய்வனையும் இல்லை. இப்போ இருக்க கிரகம் நம்மளை கொஞ்சம் தாழ்த்திருக்கு. அதை உயர்த்தி தந்துட்டேன். மண் பொன்னாக மாறும். பொருள் கிடையவில்லை. இல்லை இல்லை, இயற்கை இயற்கை. நல்லா இருங்க. எந்த குறையும் இல்லாமல் காப்பாற்றி தரேன். செல்வாக்காருங்க மக்கா. போயிட்டு வாங்க. மானூர் ரஸ்தா காலில் வந்துட்டாங்க. வெத்தலை வெத்தலை வெத்தலையோ கொழுந்து வெத்தலையோ. ரெண்டே தான். என்னண்ணே பையனுக்கு என்ன செய்யணும்? பையனுக்கு வியாபாரம் சரியில்லைன்னா சரியான வருவாயும் காணலாம். அந்த லாபங்கள் சரி. போட்டி கூடி போச்சு. ஆனாலும் அவனுக்கு கலக்கிறபடியே ஒழுங்காக அளந்துருவோம். வேறு என்ன செய்யணும்? பார்த்து வீட்டோட பிரச்சனைகள் தீர்க்கணும். கை காலம் நல்லாக்கி தரேன். இந்த வயதுக்கு மேலே வீட்டில் உள்ள பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது? மனத்தை பக்குவப்படுத்தி ஒற்றுமையாக்கி தரேன். ஏமாற்றாமல் காப்பாற்றுறேன். வெற்றி உண்டு. நல்லா இருக்கு. உன்னை காப்பாற்ற பணம் நிறைய கிடைக்கும். எஸ் எஸ், ஓகே. வாழ்க வாழ்க. உன்னுடைய இடத்தை நான் முடிச்சு தந்துருதேன்ப்பா. நேரங்கள் வந்தாச்சு. உன் குடும்பத்துக்கு வாழ வந்த ஒரு பெண்ணடியாளருடைய மனமும் மதியும் கலங்கி வேதனைப்பட்டுருக்கான். சரியாக்கி தந்தா போதுமா? அதில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஜனனத்தை உருவாக்கி தரேன். மதியமும் சரியாக்கி தரேன். நிறைய கேள்வி இருக்குது. இந்த ஒன்று தான் இன்றைக்கி உத்தரவில் இருக்குது. ஜெயிச்சிருவோம். கர்மசாமிக்கு நாகர்கோவில் எல்லை இடம் சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்து வந்தது யார்? இடம் நிலம் சம்பந்தமாக வருத்தம். என்னப்பா? இந்த ஊர் என்ன இடம்? அப்படி என்ன பிரச்சனை? காலம் எஸ். உன் இடத்து பிரச்சனை முடிய 1.25 வருஷம் ஆகும். குடும்பத்திலிருந்து பிரியப்பட்டதை ஒன்றா சேர்த்து உங்களை மங்களமாக வாழ வச்சா போதுமா? கால் ஒன்று சொல்லலாம். செல்வத்தீரு மகளை திடம் கொண்டு சிந்தனை செய்திடுவோம். இந்த அப்பா எல்லாம் வெற்றியாக நடக்கும். உன் பக்கத்தில் சாதகமாக அடிச்சு தரேன்.